9ஆம் தேதி திருநெல்வேலிக்கு அம்பாசமுத்திரத்துக்கு போகிறாங்க. அவங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. 19ஆம் தேதி அதை முடித்து விடுகிறார்கள். ஓகே. பல சாட்சிகள் கொடூரமான சித்திரவதைக்கு சப்ஜெக்ட் ஆனவங்கெல்லாம் பேசினாங்க, ஓப்பனாக பேசினாங்க. 4 வழக்குலையும் சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. ஓகே. 4 வழக்கில் சார்ஜ் ஷீட் போட்ட பிற்பாடு கேட்குறோம், கொடுக்கல. இப்போ நான் கண்டெம் போட்டிருக்கேன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அமுதாக்கு எதிராக. வேறு வழியே கிடையாது. இப்போ அது உண்மையான இன்டர்ம் ரிப்போர்ட் மட்டும்தான் இருக்கா, ஃபுல் ரிப்போர்ட் இருக்கா? சிபிசிஐடி போலீஸ் சொல்கிறாங்க எங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட்டை நாங்கள் கொடுத்துட்டோன்றாங்க. ஐயா, உங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னு நான் கேட்கல. அமுதா ஐஏஎஸ் முழுமையான அறிக்கை கொடுத்தார்களா கொடுக்கவில்லையா இல்லை. அதனால் நம்முடைய போஸ்டிங்ஸ்லாம் எப்படி போடுறாங்க பாருங்கன்றேன். இது எந்த போஸ்டிங்காவது சாதாரண மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா? தீஹார் ஜெயிலில் இருக்காரு. தீஹார் ஜெயிலில் இருந்த பிற்பாடு இப்போ எஸ்டிஎஃப் கார்டுகள் அனுப்பியிருக்காங்க. எஸ்டிஎஃப் வீரப்பன் தேடுதல் வேட்டையிலாங்க ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸோடைய ஒரு கேம்ப் இருக்கு. அங்கே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் போஸ்டிங் இருக்கு. அவர் யாரை பார்த்து எந்த வீரப்பனை தேடிட்டு இருக்காரு இப்போன்னு தெரியல. அவருக்கு அங்கே போஸ்டிங் போட்டிருக்காரு. இந்த அசிங்கத்தை போய் வெளியே பாருங்கண்ணே. நீதிமன்றத்தில் என்ன வாதத்தை வைக்கிறார்? நான் ராஜஸ்தானை சேர்ந்தவன், நான் ரொம்ப தீவிரமாக அர்ப்பணிப்போடு பணி செய்பவன், சரி, பல குற்றங்களில் குற்றவாளிகளை கண்டுபிடித்தவன் நான், அதெல்லாம் சொல்லிட்டு எனக்கு திருநெல்வேலி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொஸ்டனிங் நடக்கும்போது என்னை தமிழில் கேள்வி கேட்டார்கள். எனக்கு தமிழ் தெரியவில்லை, ஆகவே எனக்கு தெரியாத மொழியில் என்னை கேள்வி கேட்டதன் காரணமாக என்னுடைய ஃபேர் ட்ரையல் உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்கு என்று அவர் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணி இந்த அரசாங்கத்துக்கு எப்படிலாம் எம்பாரஸ்மெண்ட் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கொண்டு வராருன்னு காட்டுறவங்க. இது போன்ற கொடூர சித்திரவதையில் ஈடுபட்டவர். இப்போ அந்த வழக்கு ஸ்டேடில் இருக்குது. இப்போ தேர்தல் நேரத்தில் எல்லாரும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் எங்களுக்கு தெரிவிங்கன்னு கேட்குறாங்க. இப்போ எல்லாரும் ஸ்டெர்லைட்டை பற்றி கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த பாதிக்கப்பட்டவர் தொடர்ந்து பேசக்கூடாது. ஏன்னா வெளியே பேசப்படுகின்ற விஷயம் என்னென்னா அக்கௌண்ட் செட்டில்டு. பல்வீர் சிங்கை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லார்கிட்டையும் அக்கௌண்ட் மோரல் செட்டில்டு. இந்த ஒரு விஷயத்தில் தான் நாட் செட்டில்டு. ஓகே. இதையும் செட்டில் பண்ணிட்டோம்னா ப்ராசிக்யூஷன் இல்லாமல் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துடுவாங்க. எஸ்டிஎஃப் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் எப்படி கொஞ்சம் காம்பன்சேஷன் கொடுத்த பிற்பாடு அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துட்டாங்களோ அதே மாதிரி இதுவும் மறந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வழக்கு போட்டிங்கன்னா நீங்கள் வாய் அடைச்சலாம் நினைக்கிறீங்களா? அந்த குடும்பத்தினுடைய வாய் அடைச்சலாம் நினைக்கிறீங்களா? வழக்கு போடுறதா இருந்ததுன்னா ஸ்டாலினுடைய ஆட்சியில் எத்தனை மாணவர்களுக்கு எதிராக வழக்கு போடணும்? அமர்ந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் ட்ரக்ஸ் வாயில் வச்சுட்டு இருக்காங்கன்னு உங்கள் டீச்சர்ஸ் சொல்கிறாங்க. உங்கள் சிஇஓஸ் மீட்டிங்கில் அதை பேசுகிறது இல்லையா? நீங்கள் உங்கள் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் நடத்துகின்ற மீட்டிங்கில் அதை பேசுகிறது இல்லையா? அவங்க மேலே எல்லாம் வழக்குகள் பதிவு செய்யணுமா? பல்வீர் சிங்குடைய கரங்களை பலப்படுத்துவதற்காக அவருக்கு எதிராக யார் எந்த ஒரு வழக்கு அவனுக்கு எதிராக தொடர்ந்து கடைசி வரைக்கும் நிற்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வழக்கை தூக்கி எறிவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி என்று நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் மனித உரிமை செயற்பாட்டாளரும் மக்கள் கண்காணிப்பகத்துடைய இயக்குநருமான மரியாதைக்குரிய திரு ஹென்றி திஃபேன் அவர்கள். வணக்கம். 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 இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க. குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் நம்ம தொட்டு பேசி தான் ஆகணும். அது என்னன்னா, இப்போது பல்வீர் சிங் ஐபிஎஸ் அவர்கள் பண்ண ஒரு கொடூரமான விவகாரத்தை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு அவர் மீது சில நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அண்மையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விவகாரம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த தம்பி மேலே மீண்டும் ஒரு பொய் வழக்க முதல் தகவல் அறிக்கையாக பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்ற செய்தியை கேள்விப்பட முடியுது. நடந்து கொண்டிருப்பது என்ன? இன்னும் அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கலையா? அதாவது பல்வீர் சிங் வழக்கில் மறுபடியும் இந்த ஆட்சிக்கு ஒரு ஆஃபீஸர் கெட்ட பெயரை கொண்டு வர முடியுது. நல்ல கவனமாக கேள்வி. ஒரு ஆஃபீஸர், ஒரே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு திறமை படைத்தவர் பல்வீர் சிங். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவர் செய்த செயல் எல்லாருக்கும் தெரியும்ல. பெருந்தவர் அது. அந்த 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 குற்றம் நடந்த பிற்பாடு அவருக்காக பேசியவர்கள் யாரு? ஐபிஎஸ் அசோசியேஷனே பேசிச்சு. அது என்ன சொன்னாங்கன்னா மீடியா ட்ரையல்னு பேசினாங்க.
நீங்கள் அதே மீடியாட்ட தானே போய் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. உங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷனாக கூடி பல்வீர் சிங் சமாச்சாரத்தில் உங்களுடைய அசோசியேஷனில் பேசுனீங்களா? பேசலைன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கே இருக்கக்கூடிய 4 பேர் தனியாக ஒரு தீர்மானம் போட்டு பத்திரிகை கொடுத்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் பேசுகிறோன்னு சொன்னீங்க. இது கீழ்த்தரமான ஒரு செயல் இல்லையா? இவ்வளோ கேவலமான ஒரு செயல் செய்கிறார்கள். இதை கேட்ட முதலமைச்சரே அமைதியாக இருந்தார். அந்த பல்வீர் சிங்கை பாதுகாக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன இன்டென்ஷன் இருக்குது? உடனடியாக அமுதா ஐஏஎஸை அப்பாயிண்ட் பண்ணாங்க. ரொம்ப சரியாக செய்தார்கள். அதை நான் பாராட்டுகிறேன். ஒரு சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட், ஒரு சப் கலெக்டர் என்கொயரி நடத்தி கொண்டிருந்தார். அது போதாது, ஒரு ஹை லெவல் ஆஃபீஸர் போடணும்னு சொல்லி அமுதா ஐஏஎஸ் ஹோம் செக்ரட்டரி ஆவதற்கு முன்பு இந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது. ஏப்ரல் 23 என்று கருதுகிறேன். உடனடியாக அவர் 7ஆம் தேதி அந்த ஜியோ போடுறாங்க. 9ஆம் தேதி திருநெல்வேலிக்கு அம்பாசமுத்திரத்துக்கு போகிறாங்க. அவங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. 19ஆம் தேதி அதை முடித்து விடுகிறார்கள். பல சாட்சிகள் கொடூரமான சித்திரவதைக்கு சப்ஜெக்ட் ஆனவங்கெல்லாம் பேசுனாங்க, ஓப்பனாக பேசுனாங்க. அவர்கள் பேசியவர்களை முதல்ல நான் பாராட்ட விரும்புகிறேன். சம் ஆஃப் தெம் ஆர் ஜுவனைல்ஸ், சம் ஆஃப் தெம் ஆர் அடல்ட்ஸ். 4 குற்றவியல் வழக்குகளில் வெவ்வேறு நபர்களை குற்றவாளிகளாக கொண்டு சென்றவர்களை காவல் நிலையத்தில் பல்வீர் சிங் தலைமையில் என்ன நடந்தது? நோ டோன்ட் ஃபர்கெட், பல்வீர் சிங் ஒரு சப்டிவிஷனல் ஆஃபீஸர், ஒரு ஏஎஸ்பி அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர். அவர் கட்டளையிட்டால், கமாண்ட் கொடுத்தா கீழே இருக்கக்கூடியவர்கள் அந்த கமாண்டை ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா அவர்களுக்கு பிரச்சனை. ஆகையால் அவர் சொல்லுகின்ற விஷயத்தை அனைவரும் செய்தார்கள். இது அதனுடைய சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதனால் அதுக்குள்ளார போக வேண்டாம். அமுதா ஐஏஎஸ் வந்தவுடன் 1904 ஒரு தற்காலிக இன்டர்ம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒரு டீட்டெயில் இன்டர்ம் ரிப்போர்ட். அந்த இன்டர்ம் ரிப்போர்ட்டே ரொம்ப பேசும். ஆனால் ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்தார்களா கொடுக்கலையா என்று இதுவரை தெரியாது. டிரான்ஸ்பரண்டாக இல்லையா? 1904 தெரிஞ்சபோது இது தெரியலையா? 1904 இன்டர்ம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. நான் நீதிமன்றத்தில் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாக அந்த இன்டர்ம் ரிப்போர்ட்டையும் ஃபுல் ரிப்போர்ட்டையும் என் கையில் கொடுங்கன்னு கேட்குறேன். நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க? இப்போ ட்ரையல், இது இப்போ இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் நடந்த பிற்பாடு சார்ஜ் ஷீட் போட்டவுடன் உடனடியாக அவருக்கு கொடுத்து விடுவேன்னு சொன்னாங்க. 4 வழக்குலையும் சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. 4 வழக்கில் சார்ஜ் ஷீட் போட்ட பிற்பாடு கேட்குறோம், கொடுக்கல. இப்போ நான் கண்டெம் போட்டிருக்கேன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அமுதாக்கு எதிராக. வேறு வழியே கிடையாது. இப்போ அது உண்மையான இன்டர்ம் ரிப்போர்ட் மட்டும்தான் இருக்கா? ஃபுல் ரிப்போர்ட் இருக்கா? சிபிசிஐடி போலீஸ் சொல்கிறாங்க எங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட்டை நாங்கள் கொடுத்துட்டோன்றாங்க. ஐயா, உங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னு நான் கேட்கல. அமுதா ஐஏஎஸ் முழுமையான அறிக்கை கொடுத்தார்களா கொடுக்கவில்லையா? அவர்கள் முழுமையான அறிக்கை கொடுத்திருந்தார்கள் என்றால் அம்பாசமுத்திரத்தில் இது மாதிரி அம்பாசமுத்திரம் சப்டிவிஷனில் நடந்த இந்த 4 வழக்குகள் மட்டும் கிடையாது, பல வழக்குகளில் இது போன்ற சித்திரவதை நடந்தது எல்லாத்தையும் அன்அர்த் பண்ணுங்கன்னு தான் கட்டளை. அந்த ஜியோவில் இருக்கக்கூடிய கிரவுண்ட்ஸ் நடந்ததான்னு தெரியல. இதுதான் பேக்ரவுண்டு. இந்த பேக்ரவுண்டில் இவரை பாதுகாப்பாக தீஹார் ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. அது கொஞ்சம் ராஜஸ்தானுக்கு பக்கத்தில் இருந்தால் அவருக்கு வசதியாக இருக்கும்ல. அதனால் நம்முடைய போஸ்டிங்ஸ்லாம் எப்படி போடுறாங்க பாருங்கன்றேன். இது எந்த போஸ்டிங்காவது சாதாரண மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா? தீஹார் ஜெயிலில் இருக்கார். தீஹார் ஜெயிலில் இருந்த பிற்பாடு இப்போ எஸ்டிஎஃப் கார்டுகள் அனுப்பியிருக்காங்க. எஸ்டிஎஃப் வீரப்பன் தேடுதல் வேட்டையிலாங்க ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸோடைய ஒரு கேம்ப் இருக்குது. அங்கே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் போஸ்டிங் இருக்குது. அவர் யாரை எந்த வீரப்பனை தேடிக்கிட்டு இருக்காரு இப்போன்னு தெரியல. அவருக்கு அங்கே போஸ்டிங் போட்டிருக்காரு. அவர் அங்கே இருக்கக்கூடிய காரணத்தினால் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது அவர்கிட்ட பேப்பர்ஸ் கையெழுத்து வாங்க ரொம்ப சிரமமாக இருக்குன்னு அவருடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் கூறுகிறார். நான் ஆஜராகும் போது அவர் நீதிமன்றத்தில் இந்த பல்வீர் சிங் இந்த அசிங்கத்தை போய் வெளியே பாருங்கண்ணே. நீதிமன்றத்தில் என்ன வாதத்தை வைக்கிறார்? நான் ராஜஸ்தானை சேர்ந்தவன், நான் ரொம்ப தீவிரமாக அர்ப்பணிப்போடு பணி செய்பவன், சரி, பல குற்றங்களில் குற்றவாளிகளை கண்டுபிடித்தவன், நான் அதெல்லாம் சொல்லிட்டு எனக்கு திருநெல்வேலி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொஸ்டினிங் நடக்கும்போது என்னை தமிழில் கேள்வி கேட்டார்கள். எனக்கு தமிழ் தெரியவில்லை. ஆகவே எனக்கு தெரியாத மொழியில் என்னை கேள்வி கேட்டதின் காரணமாக என்னுடைய ஃபேர் ட்ரையல் உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்கு என்று அவர் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணி அது ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி முன் விசாரணைக்கு நீதிமன்றத்தை பற்றி நிறைய தவறாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதுக்கு மேலே நான் பேசிக்கல. சரி, அந்த நீதிமன்றத்தின் முன் ஆஜராகி அந்த நீதிமன்றம் ஏன் நீங்கள் ஸ்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஓப்பன் கோர்ட்டில் பேசி ஸ்டே பெட்டிஷன் போடலன்னு கேட்டு
உடனே அந்த வழக்கறிஞர் நான் ஸ்டே பெட்டிஷன் போடுறேன்னு சொல்லி ஒரு 2 நாள் டைம் கேட்டு அதுக்குள்ளார நான் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக தலையீடு மனு போடுறேன். ஓகே. போட்டு நீதிமன்றத்தில் வாதிட்டு சொல்லுகிறேன், ஐயா இந்த நீதிபதி கிட்ட சொல்கிறேன், 15/9/2023 இருந்து 15/9/2025 வரைக்கும் அனைத்து சார்ஜ் ஷீட்டும் அவர் கையில் கொடுத்து 2 வருஷம் அந்த சார்ஜ் ஷீட்டை கையிலே வச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு வழக்கறிஞர் வேறு, ஒரு மூத்த வழக்கறிஞர் வேறு ஆஜராகி இந்த தமிழில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவரே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி தமிழில் இருக்கிறது ஆங்கிலம் படுத்தியிருக்கலாம். இல்லை எனக்கு தமிழ் தெரியலேன்னு இப்போ உயர் நீதிமன்றத்தில் சொல்கிறாருல்ல, அது கீழமை நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாங்கன்னா கீழமை நீதிமன்றம் உடனடியாக ஆங்கிலத்தில் போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராசஸை வந்து இந்த அரசாங்கத்துக்கு எப்படிலாம் எம்பாரஸ்மெண்ட் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கொண்டு வராருன்னு காட்டுறவங்களுக்கு. இது போன்ற கொடூர சித்திரவதையில் ஈடுபட்டவர். இப்போ அந்த வழக்கு ஸ்டேயில் நிற்குது. இப்போ அந்த ஸ்டேயை வக்கேட் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யும் போது அதுக்கு தடை, நாங்கள் தயாரில்லைன்னு சொல்லி ஒரு நீதிமன்றத்தில் இருந்து இப்போ அடுத்த நீதிமன்றத்துக்கு மாறி இருக்கு. ஸோ பல்வீர் சிங்குடைய நிலைமை இதுதான். கொடுமையாக இருக்குது. இன்னும் அதில் கொடுமைகள் இன்னும் அதிகமாக வரப்போகுது. இதில் வந்து SC/ST வழக்கு பதிவு செய்தார்கள். இப்போ அதில் SC/ST இருக்கக்கூடிய குற்றவாளிகள் எல்லாமே, குற்றவாளிகளாக கருதப்படுபவர்கள் எல்லாமே SC அல்லது ST வகுப்பை சார்ந்தவர்கள். ஆகவே நாங்கள் SC/ST கேஸை போட தேவையில்லைன்னு சொல்லிலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் சேலஞ்ச் பண்ண போகிறோம். என்னன்னா இது ஒரு 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 உண்மையான இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பல்வீர் சிங்கை இந்த 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 முறையான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்து அவரை டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய ஒரு நபர். He doesn't need to continue in service. He is not a person to continue in service. நான் ரொம்ப பொறுப்புடன் கூறுகிறேன், காவல்துறைக்கு மென்டல் வெல்னஸ் ப்ரோக்ராம் இந்த ஆட்சி நடத்துது. இந்த ஆட்சிக்கு முன்னணி ஆட்சியாக நடத்தியது 2020. நிம்ஹான்ஸ் ஹாஸ்பிட்டலும் மதுரையில் இருக்கக்கூடிய செல்லமுத்து ட்ரஸ்டுடைய டாக்டர் சி ராமசுப்ரமணியம் அவர்களும் இணைந்து ஓவர் 1 lakh போலீஸ்மென், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் மென்டல் வெல்னஸ் ப்ரோக்ராம் நடந்தது. சாட்டர்டே சண்டேஸ். ஓகே. சாட்டர்டே ஃபார் போலீஸ், சண்டே ஃபார் ஃபேமிலிஸ். ஓகே. ஆட்சியில் பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் அந்த மென்டல் வெல்னஸ் ப்ரோக்ராமில் பார்த்து அதுக்கப்புறம் பல்வீர் சிங்குடைய மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு எங்கேயாவது எக்ஸாமின் பண்ணாங்களா? இது கேட்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் கிடையாதா? இது எனக்கும் மென்டல் வீக்னஸ் இருந்ததுன்னா, எனக்கும் மென்டல் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் நானும் பல தவறுகளை செய்வதற்கு தள்ளப்படுவேன். நான் யாரும் வந்து எனக்கு கிரிமினாலிட்டி இருக்குன்னு சொல்ல, நான் தள்ளப்படுவேன். அந்த மாதிரி அவருடைய எங்கேயாவது அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா? இதை செய்ய வேண்டியவர்கள் யார்? காவல்துறை அதிகாரிகள் செஞ்சுருக்காங்களா? ஹோம் செக்ரட்டரி இந்த மாதிரி அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் தீஹார் ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் நீங்கள் STFக்கு அனுப்புனீங்க. ஆனால் அவர் வழக்கில் நீங்கள் என்ன அக்கறை காட்டுகிறீர்கள்? அப்போ யாரை பாதுகாக்கிறீங்க? உங்கள் ஐபிஎஸ் அசோசியேஷனை பாதுகாக்கிறீங்களா, இல்லை மக்கள் பற்றியில் நிற்கிறீங்களா? இப்போ தேர்தல் நேரத்தில் எல்லோரும் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் எங்களுக்கு தெரிவிங்கன்னு கேட்குறாங்களே. இப்போ எல்லோரும் வந்து ஸ்டெர்லைட்டை பற்றி கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? பல்வீர் சிங் கேஸை பற்றி உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஸோ இதெல்லாம் பொறுப்பாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்புகளை தட்டி கழிக்கிறார்கள். இல்லை, ஆனால் இந்த சமயத்துல அந்த தம்பி மேலே திருப்பி FIR போட்டிருக்காங்கிறது வந்து ஆச்சரியமாக இருக்குது. இது போலீசிங். அதாவது ஒரு அவரை காப்பாற்றுறதை தாண்டி திருப்பி பாதிக்கப்படணும், இன்னுமே பாதிக்கப்பட செய்கிறதா? இப்போ இதில் ஒரு வாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாவட்டத்தில் பொறுப்பாக இருக்கக்கூடிய SP அவர்களுக்கும் VK புரத்தில் பொறுப்பாக இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் அவர்களும் நான் பேசிய பிறகு தொடர்பு கொண்டு, இல்லை சார் எங்களுக்கு உறுதியாக வந்து அவர் தான் செஞ்சுருக்காரு, இந்த கஞ்சா வந்து விற்றுருக்காரு அப்படின்னு எங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது அப்படின்னாங்க. நான் 2 விதமாக அதை பார்க்க விரும்புகிறேன். சட்ட ரீதியாக அந்த காவல் நிலையத்துடைய CCTV கேமரா ஃபுட்டேஜை நான் கேட்டிருக்கேன். ஏன்னா அந்த CCTV கேமரா ஃபுட்டேஜ் வந்தால் அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் கஞ்சா வந்து இவன் தான் கொடுத்தான்னு ஒரு பையனை கூட்டிகிட்டு வர்றாரு அவன் முன்னாடி. அந்த பையன் வந்து இவர் கொடுக்கல எனக்குன்னு சொல்கிறத வந்து CCTVயில் இருக்கும். அவங்க அந்த பையனை மிரட்டி ஸ்டேஷன்லேருந்து ஒரு வாக்குமூலம் பெற்றிருக்கிறார், அதை சொல்லி இவன் தான் வாங்கினான்றாங்க. இது ஒரு வாதம். இது யார் ரைட் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்தபடியாக நான் கேட்குறேன், நான் அந்த மரியாதைக்குரிய SPயிடம் நான் கூறுகிறேன், ஓப்பனாகவே கூறுகிறேன், ஐயா இவர் கேட்குறாரு, அவர் என்ன பாதிக்கப்பட்டவரா அப்படின்றாரு. இவர் விட்னஸா கேஸ்லன்றார். இவர் கேஸில் விட்னஸ் மட்டும் கிடையாது, பாதிக்கப்பட்டவர். அந்த பாதிக்கப்பட்டவர் தொடர்ந்து பேசக்கூடாது. ஏன்னா வெளியே பேசப்படுகின்ற விஷயம் என்னென்னா அக்கௌண்ட் செட்டில்டு,
ஓ பல்வீர் சிங்கை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லார்கிட்டையும் அக்கௌண்ட் மோரல் செட்டில்டு. இந்த ஒரு விஷயத்தில் தான் நாட் செட்டில்டு. ஓகே, இதையும் செட்டில் பண்ணிட்டோம்னா ப்ராசிக்யூஷன் இல்லாமல் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துடுவாங்க. எஸ்டிஎஃப் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் எப்படி கொஞ்சம் காம்பன்சேஷன் கொடுத்த பிற்பாடு அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துட்டாங்களோ அதே மாதிரி இதுவும் மறந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். இந்த ஃபேமிலி தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. உயர்நீதிமன்றத்தில் பல்வீர் சிங்குடைய சேலஞ்சை வந்து பண்ணுறது இவங்க தான். ஓகே, அப்போ இவர் மேலே தொடர்ந்து வழக்குகள் போட்டால் இவர் மேலே ஒரு இப்போ என்டிபிஎஸ் ஆக்ட் போட்டாங்க. இந்த பையன் உள்ளார போயிடுவான். இப்போ நீதிமன்றத்தில் போய் இதெல்லாம் நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லுகின்ற ஒரு வாதம் வந்து எங்களை போன்றவர்கள் பேசுகின்ற வாதத்தை விட ரொம்ப முக்கியமான வாதமாக இருக்குது. அந்த இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப அக்கறை இருக்குது. நான் கேட்குறேன், இந்த மாதிரி அடலசன்ஸை திருத்துவதற்கான சில பிரின்சிபிள்ஸ்லாம் இருக்குது. நான் என்ன சப்போஸிங் இஸ் அடிக்டட், நான் அப்படியே எடுத்துக்கிறேன், இஸ் அடிக்டட். ஓகே, அந்த அடிக்டட் அடாலசன்ட்டை வந்து நீங்கள் எப்படி திருத்தணும்? முதல்ல நான் அந்த எஸ்பிகிட்ட ஓப்பனாக சொன்னேன், என்ன வேணும் உங்களுக்கு, நான் ஹேண்ட் him over to me, I will see that he gets out of the district. நான் கொண்டு போய் அவனை ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் வைக்கிறேன். நானும் சபதம் எடுத்திருக்கேன், அவனுக்கு அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் திருத்த வேண்டும் என்ற சபதம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சமுதாயத்தில் பொறுப்பாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்குது, சமூக பொறுப்புகள் இருக்குது. சப்போஸிங் இஸ் அடிக்ட், உடனடியாக அவரை கொண்டு போய் நம்ம எந்த ஹோமில் அட்மிட் பண்ணுவோம், இதே ஜூனைல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வழிமுறைகளை பயன்படுத்தி அவனை ஹோமில் அட்மிட் பண்ணுறோன்ற விஷயத்தை எடுத்து சொல்கிறேன். அதை செய்வதற்கு பதிலாக 1 2 3 4 5 6 7 8 வழக்கு போட்டிங்கன்னா நீங்கள் வாய் அடைச்சலாம் நினைக்கிறீங்களா? அந்த குடும்பத்தினுடைய வாய் அடைச்சலாம் நினைக்கிறீங்களா? அதுதான் நான் தவறு என்று கூறுகிறேன். ஸோ ஒரு பக்கத்தில் பல்வீர் சிங்கை பாதுகாப்பது, இன்னொரு பக்கத்தில் எதிர்நிலையில் நின்று நீதியின் பாதையில் இந்த வழக்கு போகணும்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி எடுத்து இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு நீங்கள் 8 வழக்கு சந்தோஷ் மேலே மட்டும் போட்டிருக்கீங்க. இது போக அவனுடைய தம்பி சதீஷ் மேலேயும் போட்டிருக்காங்க. இதெல்லாம் அங்கே ஜூனைல் வெல்ஃபேர் போர்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஐ எம் ஆர்கியூவிங். இப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்றதுக்கான ஓப்பனாக நம்ம விவாதம் ஓப்பனாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். 2 பேரும் அடிக்டடனே எடுத்துக்கொள்வோம். அதுக்கு பாதை வழக்கு போடுவதா? இல்லை. வழக்கு போடுறதா இருந்ததுன்னா ஸ்டாலினுடைய ஆட்சியில் எத்தனை மாணவர்களுக்கு எதிராக வழக்கு போடணும்? எத்தனை வகுப்பறைகளில் வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் ட்ரக்ஸ் வாயில் வச்சுட்டு இருக்காங்கன்னு உங்கள் டீச்சர்ஸ் சொல்கிறாங்க. உங்கள் சிஇஓஸ் மீட்டிங்கில் அதை பேசுகிறது இல்லையா? நீங்கள் உங்கள் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் நடத்துகின்ற மீட்டிங்கில் அதை பேசுகிறது இல்லையா? அவங்க மேலே எல்லாம் வழக்குகள் பதிவு செய்யணுமா? இப்போ எத்தனை இளைஞர்கள் மேலே இந்த மாநிலத்தில் வழக்குகள் பதிவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும்? ஓப்பனாக கேட்குறேன் நான். உண்மையான அவன் வந்து சப்போஸிங் இஸ் அடிக்டட் டு ட்ரக்ஸ், அவனை கூட்டிகிட்டு வாங்க, கொண்டு போய் அவனை ஹோமில் உட்கார வைங்க. அதை செய்வது தவிர வழக்கு போகிறீங்கன்னா என்ன காட்டுது? பல்வீர் சிங்குடைய கரங்களை பலப்படுத்துவதற்காக அவருக்கு எதிராக யார் எந்த ஒரு வழக்கு அவனுக்கு எதிராக தொடர்ந்து கடைசி வரைக்கும் நிற்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வழக்கை தூக்கி எறிவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி என்று நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன். நிறைவாக ஒரு கேள்வி, இப்போது தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என்று இடதுசாரி இயக்கங்கள், விசிகா போன்ற கட்சிகள் தொடர்ச்சியாக முழக்கத்தை முன் வச்சிருந்தாங்க. அதனுடைய ஒரு எதிரொலியாக மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அதுக்கான ஒரு குழு ஒன்றையும் வந்து அமைச்சிருந்தாங்க. அமைத்த பிறகும் கூட ஒரு 2 ஆணவ கொலைகள் நடந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆணவ கொலைக்கான தனிச்சட்டம் ஏற்றிவிட்டால் அது முழுமையாக ஒழிந்துடும் நீங்கள் நம்புறீங்களா? அல்லது அதில் அந்த ப்ராசஸில் கூட இவங்க கொஞ்சம் தொய்வாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் தேவையா தேவையில்லையா என்ற வாதம் வந்து பல ஆண்டுகளாக நடக்கக்கூடிய வாதம். அந்த வாதத்தை வந்து இனிஷியலாக அரசியல் கட்சிகள் அந்த வாதத்தை கொண்டு செல்லவில்லை. ஒரு அரசு சாரா அமைப்பு மதுரையிலிருந்து செயல்படுகின்ற எவிடன்ஸ் என்ற அமைப்பு வந்து தங்களுடைய பணிகள் மூலமாக வெவ்வேறு வழக்குகளை கொண்டு செல்வதன் மூலமாக கண்டிப்பாக ஒரு தனி சட்டம் தேவை என்ற ஒரு பொது கருத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய களத்தில் கிடைத்த அனுபவங்களை பயன்படுத்தினார். அவர்களுக்கு நாம் கண்டிப்பாக நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் தனித்து அதை கொண்டு செல்ல முடியாது என்ற பின்னணியில் இடதுசாரி கட்சிகள், பல அமைப்புகள், விசிகா போன்றவர்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல இயக்கங்கள் இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை என்று கண்டுபிடித்து கண்டிப்பாக தனிச்சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சரிடம் போய் வைத்தார்கள். இன்று காலை நடந்த இந்த வழக்கறிஞர் பயிற்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள், தானும் முத்தரசன் தோழரும் தோழர் திருமாவும் மாண்புமிகு முதலமைச்சரை சந்தித்த கூட்டம். அந்த கூட்டத்தில் அதை வலியுறுத்தியது. மாண்புமிகு முதலமைச்சர் ஏன் தனி சட்டம் தேவை, அவன் தான் எப்படி தான் நம்ம வந்து 302 போட்டால் போதாதா என்றெல்லாம் அவர் வாதம்
வைத்தது. டவுட்ஸ் கேட்டிருக்காரு. கேட்டிருக்காரு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவருக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சருக்கு அதுக்கு அப்போ நம்பிக்கை இல்லை. ஓகே. அவருக்கு அந்த டீட்டெயில்ஸ் புரியாத காரணத்தினால கேட்டிருக்காரு. புரியாமல் கேட்குறதுன்றது நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். இப்போ என்னென்னா, இவ்வளோ விவாதங்கள் நடந்து இவ்வளோ சம்பவங்கள் நடந்த பிற்பாடு ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அவருடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் விளக்கம் தெரிவித்து தான் இதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அந்த சந்தேகத்தை தூக்கி எறிந்து அதுக்கு பிற்பாடு இதை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாரு. நல்ல நீதிபதியை தேர்வு செய்திருக்கிறார்கள். ஜஸ்டிஸ் பாஷா அவர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். ஜஸ்டிஸ் பாஷா அவர்களும் இது சார்ந்து பலரிடம் பேசி எனக்கு நீங்கள் ஆலோசனையெல்லாம் கொடுங்க, நான் கவர்மெண்ட்டுக்கு இந்த பரிந்துரையை கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்கிறேன் என்றால் அவருடைய வேலையை செஞ்சுருக்காரு. நான் முதல்ல கேட்குறேன், நீங்கள் ஜஸ்டிஸ் பாஷா நியமனம் பண்ணீங்க, அவருக்கு ஒரு அலுவலகம் கொடுத்தீங்களா? இந்த பணியை செய்வதற்கு ஒரு 2 நபர்களை அவருக்கு உதவியாளர்களாக நியமனம் செய்தீங்களா? ஒன்றும் செய்யலை. அவர் பணியை ஆரம்பிச்சிட்டார், அந்த பணியை செஞ்சிட்ருக்கார், நல்லா செஞ்சிட்ருக்காரு. கண்டிப்பாக நல்ல பரிந்துரை கொடுப்பார்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இது பரிந்துரைக்காக காத்திருக்க வேண்டிய தேவையில்லை என்று மாண்புமிகு முதலமைச்சருக்கு நான் செய்தி சொல்ல விரும்புகிறேன். அண்டை மாநிலத்தை நிறைவேற்றிட்டாங்க, பக்கத்து மாநிலத்தில். இதான் நான் சொல்கிறேன். This is a matter where the National Commission for Women has already recommended in the past. ராஜஸ்தானில் டிராஃப்ட் எல்லாம் இருக்கு. ஓகே. நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு நம்பிக்கையின் பேரில் வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சி செய்கிறீங்க, நான் பாராட்டுறேன். ஆனால் உங்களுடைய சமூக நீதி ஆட்சியில் ஒரு ஜஸ்டிஸ் பாஷாவுடைய கமிட்டி அறிக்கை வந்த பிற்பாடு மட்டும்தான் உங்களுக்கு நம்பிக்கை வருமா? நீங்கள் சமூக நீதி ஆட்சி, நீங்கள் மற்றவர்கள் மாதிரி ஒரு ஆட்சி கிடையாது. சமூக நீதியில் நம்பிக்கை உள்ளவர், பெண் உரிமையில் நம்பிக்கை உள்ளவர், அந்த பெண் உரிமைகளில் நம்பிக்கை உள்ளவர், சமூக நீதியில் நம்பிக்கை உள்ளவர், சமத்துவத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஆட்சியில் இதுக்கு ஒரு தனி சட்டம் வேண்டும் என்ற விஷயத்தை வந்து ஊர்ஜிதப்படுத்துவதற்கு உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் பாஷாவுடைய ஒரு அறிக்கை தேவைப்படுதா? பாஷா நல்ல அறிக்கை கொடுப்பான்ற நம்பிக்கை இருக்கு, அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனால் சமூக நீதி ஆட்சி இப்படி ஒரு அறிக்கை தேவைப்படுகிறதா உங்களுக்கு? நீங்கள் செய்திருக்க வேணாமா? நீங்களே தானா முன் வந்து எவ்வளோ விஷயங்கள் செய்தீர்கள். இப்போ நல்லா செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். இதையும் தானாக முன் வந்து ஏற்கனவே இந்த உங்களோட அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அரசு சாரா அமைப்புகள் கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரைகளை வைத்து நீங்கள் செஞ்சிருக்க வேண்டாமா? இதை நீங்கள் செய்திருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இந்த சாமானியன் ஹென்றிக்கு உண்டு. நீங்கள் செய்யவில்லை என்ற வருத்தம், ஆழ்ந்த வருத்தம் எனக்கு இருக்கு. நிச்சயமாக பலதரப்பட்ட வினாக்களுக்கு ரொம்ப எளிமையாக ஆழமாக சட்ட ரீதியாக மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுடைய பக்கம் நின்று உங்களுடைய கருத்துக்களை வந்து வழங்கியிருக்கிறீங்க. தொடர்ச்சியாக உங்களுக்கு களை பண்ணி வெல்லட்டும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.